ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டகாலமும் முடிஞ்சு போச்சு. இந்த முருகனுடைய வாக்கை கேட்ட 10 நிமிஷத்தில் நிச்சயமாக நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். மனசில் எப்போதுமே அமைதியை வச்சுக்கோ. உனக்கான எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். தோல்வி உன்னை நெருங்கினாலும் கஷ்டங்கள் உன்னை பாடாப்படுத்தினாலும் நீ கலங்க வேண்டாம். இந்த முருகனின் அருள் நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். யாருக்கும் தெரியாம எல்லாரும் வெளியே ஒரு முகத்தை தானே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் வெளிக்காட்டாத இன்னொரு முகம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கு. அதை மற்றவர்களுக்கு தெரியாத வரைக்கும் நீயும் அடுத்தவங்களும் நல்லவங்க தான். எப்போதுமே வெளியில் சிரிச்சுக்கிட்டே உண்மையாக அன்பாக பாசமாக பார்க்கக்கூடிய அந்த முகத்தை மட்டுமே காட்டக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உள்ளுக்குள் புதைச்சி வச்சிருக்க இன்னொரு முகத்தை வெளிக்காட்டவே அவசியமில்லை. ஏன்னா அது ஒரு கொடூர முகம். இரக்க குணம் இல்லாத, அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்கக்கூடிய, அல்பமாக யோசிக்கக்கூடிய கெட்ட முகம்ன்றனால தானே அதை மறைச்சி வச்சிருக்கீங்க. அது உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சு அழிஞ்சு போகட்டும். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் ஒரே முகத்தோட, உண்மையான பேச்சோட, நல்ல மனசோட இருந்துடு. யார்கிட்டையும் பேசும்போது பழகும்போது தகுதி பார்த்து காசு பணம் பார்த்து பழகாத. ஏன்னா காசு பணம் இருக்கவே எல்லாத்தையுமே கைகட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான். தகுதி இல்லாதவன், காசு பணம் மற்றவன் தான் உதவி செய்வதற்கு கீழிறங்கி வருவான். கஷ்டங்களை தாங்கும் இதயத்தை நான் உனக்கு கொடுக்கல. ஆனால் நீ காயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கிக்கிட்டு தாங்க முடியாத கஷ்டங்களோடு முடியலை முருகான்னு என்னை நம்பி நொந்து போகிறாய். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ கலங்கி போகும்படியோ நொந்து போகும்படியோ விடமாட்டேன்னு தான் இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துட்டேன். மனித வாழ்க்கைன்றதே இப்படிதான் என்பது எழுதப்படாத நியதியாக ஆயிடுச்சு. ஆனால் என்னை வணங்குற என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த துன்பத்தை தொடர விடமாட்டேனேன் செல்வமே. எதனால நீ கவலைப்படுறியோ, எந்த உடல்நல குறைவினால நீ கஷ்டப்படுறியோ, எல்லாத்தையுமே சரி செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கும். பொருளாதார பிரச்சனைகளால் தடுமாறிக்கிட்டு வரவுக்கு மிஞ்சிய செலவை நினச்சி கலங்கி போயிருக்கிற உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். கூடிய விரைவில் நல்ல நிகழ்வுகள் உன் கண்ணெதிரே நடந்து உன்னை சந்தோஷமாக கொண்டாட செய்யும். உன் உடம்பு நல்லா முன்னேறி வரும். என்னை நம்பி இருக்கிற உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன். எல்லாத்தையுமே இந்த முருகன் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. ஏதாவது வேலை செய்யணும்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட அந்த வேலையை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டினா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு பெருசாகவே தெரியாது. ஏன்னா சிறு பிள்ளை பயம் அறியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பதானே. அதே போல் நீ செய்கிற வேலையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்வதற்கு மனசில் பயம் கொள்ளாது அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேலையை சிறப்பாக நீ நடைமுறைப்படுத்தும் போது அது இன்னும் புதிதாக மிகப்பெரிய வெற்றியாக மாறும். எந்த வேலையை செஞ்சாலும் கடமைக்கேன்னு செய்யாமல் அதை நேசித்து சிறப்பாக செய்துவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரதான் போகுது. உன் வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழும்படியும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று இன்புற்று வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். இனிமே உன் வாயிலிருந்து வாழவே விருப்பமில்லை. என்ன வாழ்க்கை இது, கஷ்டத்தை தாங்கவே முடியலை, பிரச்சனையை சமாளிக்க முடியலையேன்ற வார்த்தைகளை நான் கேட்கவே கூடாது. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இரு. அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் சரி செய்யக்கூடிய தெளிவான புத்தியையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் உனக்காக நான் வந்து விளக்கேற்றி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றியே தீருவேன். நீ எப்போதெல்லாம் துவண்டு போறியோ அப்போதெல்லாம் உன் கரம் பிடித்து தூக்க நான் ஓடி வருவேன். என்னை மனசால நீ நினச்சாலே நான் ஏதாவது ஒரு வடிவில் உன் கண் முன்னால் வந்து நிற்பேன். உனக்கு பக்க பலமாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே. சில நேரங்களில் யார் முன்னாடியாவது அன்பா பாசமாக பேசுறதுக்கு நீ ரொம்ப தயங்குற. இப்படி அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கும் தயக்கம் போலவே கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் தயக்கம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கோபப்பட்டா மட்டும் உடனே திட்டிடுற, உடனே சண்டை போட்டுற, உடனே கத்திடுற. அதுக்கு பதிலாக
கோபம் வரும்போது கொஞ்சம் தயங்கி இந்த இடத்துல கோபப்பட வேணான்னு அமைதியா பொறுமையா இருக்க கத்துக்கோ. வரும் தைப்பூசத்திற்குள்ளாகவே நீ நினைச்ச காரியம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். உன் நீண்ட நாள் ஆசையையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். கலக்கம் வேண்டாம் என் செல்வமே. யாமிருக்க பயமேன்னு தைரியமாக இரு. அடி விழுகாத வாழ்க்கையும் தோல்வி அடையாத வாழ்க்கையும் இங்கு யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் தோல்வியை தாண்டி வெற்றி பெறணும், வழியை மீறி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு ஆசை இருக்கதான் செய்து. ஆனால் என்ன செய்யறது, புலம்பி புலம்பி புலம்பலே பேச்சாக போயிடுச்சு. வழியே இப்போ சுகமாக மாறும் அளவுக்கு துயரத்தை தொடர்கதையான கதையெல்லாம் முடிச்சு வச்சு சந்தோஷத்தையும் சுகத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு நான் கொடுக்குறேன். வலி வேணாம், எனக்கு கஷ்டம் வேணாம், பிரச்சனைகள் வேணான்னு சொல்ல சொல்ல இன்னும் இன்னும் அது அதிகமாக தான் உன்னை வந்து சேரும். அதற்கு பதிலாக வலியோ தோல்வியோ கஷ்டமோ எது வந்தாலும் தைரியமாக தாங்கு. அதை அனுபவிச்சு கடந்து மறந்து வா. இனிமே வாழ்க்கையில வலியே தெரியாது என் செல்வமே. நீ சோகத்துல இருந்தா மட்டும்தான் கண்ணீர் வரும்னு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசுக்குள்ள எப்பவுமே சோகம் குடிகொண்டுதான் இருக்கிறது. வாய் விட்டு நீ வெளியே சிரிச்சாலும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு பொய்யான கஷ்டங்களையும் கவலைகளையும் தாண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தானே தெரியும். உன்னுடைய அத்தனை சோகத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே பொய்யா சிரிக்கிற சிரிப்பை நானும் கண்டு கொண்டு விட்டேன். இனிமேலும் இப்படி நீ பேருக்கு சிரிக்கிறதும் அடுத்தவங்களை பார்த்தவனே சும்மா முகத்துல சிரிப்பதும் வேண்டாம். உண்மையான சிரிப்பு உன் அகத்திற்குள்ளிருந்து வரும்படியும் நெஞ்சத்திலிருந்து நிம்மதியாய் நீ சிரிக்கும்படியும் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் முடிச்சு வச்சிடுறேன். உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுத்திடுவேன் என் செல்வமே. உனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாக்கணும் தானே நீ என்னை கூப்பிட்ட. ஆனால் நான் உன்னை பாதுகாக்கவும் செய்கிறேன். இனி வரக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கும் சக்தியையும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்க போகிறேன். எந்த மனிதனாக இருந்தாலும் முழு பலத்தோட தைரியமாக இருந்தாதான் வாழ்க்கையை வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கஷ்டத்தையும் வலியையும் வேதனைகளையும் துன்பத்தையும் நினச்சி கலங்கிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் துணிவை வரவழைச்சிக்கணும். என் அன்பு பிள்ளையே, நீ ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்மகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வலியையும் வேதனையும் கடந்து பக்குவப்படணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. சில பேர் உன்னை அவமானப்படுத்துவாங்க, சில பேர் உன்னை மரியாதை குறைவாக நடத்துவாங்க, சில பேர் உன் மனசு கஷ்டப்படும்படி கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, குத்தி காட்டி பேசுவாங்க, வேணும்னே உன்னை ஒதுக்கி வச்சு நிராகரிப்பு செய்வார்கள். ஆனால் அத்தனையையும் தாண்டி நீ ஜெயிக்கணும். நேற்றைய வழியை நினச்சி இன்றைய சந்தோஷத்தை தொலைத்து விடாமல் முன்னேறு. உறவுகளோடு நீ இருக்கும்போது இறைவனின் பார்வை உண்மையில இருக்குதுன்னு மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது இந்த முருகப்பெருமா நானே உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பிக்கையோட இரு என் செல்வமே. ஒரு விஷயம் நகைச்சுவையா நல்லபடியா நடந்தது, சிரிப்பை வரவழைச்சிச்சுன்னா அந்த விஷயத்தை நீ 100 நாட்கள் அல்லது 100 தடவை நினச்சி சிரிக்க முடியுமா? முடியாது தானே. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையை மட்டும் ஏன் பல தடவை நினச்சி கண் கலங்குற, கவலைப்படுற? நீ மறுபடியும் அதையே நினைக்கிறதாலையும் அதை நினச்சி வருத்தப்படுறதாலையோ கண் கலங்குவதாலையோ அதற்கு ஒரு தீர்வு வந்துட போகிறதில்ல. அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. விஷயங்கள் கவலைப்படுவது போலவும் கஷ்டப்படுவது போலவும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீதான் அதை தூக்கி எறிய தைரியமாக தயாரான ஆளாக இருக்கணும். உன் எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. எதுக்கு எடுத்தாலும் என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தீனா நடப்பது அனைத்துமே நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்வமே. ஒரு மனைவி மனசு வச்சா கணவரை தப்பான வழியிலோ அல்லது தப்பான விஷயத்திலோ இருந்து திருத்த முடியும், மாற்ற முடியுங்கிறது அதிகபட்சம் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரு ஆண் தானாகவே மனசு வச்சாதான் தன் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் உண்மையான அன்பு பாசம் வச்சிருந்தானா அவனே மாறிடுவான். தானே நல்லவராக மாறி தன் குடும்பத்தை உயர்வாக வாழ்வதற்கு வழிகாட்டுவார். இல்லை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் விட்டுறாம பொறுப்புள்ள பிள்ளை ஆணாக, பொறுப்புள்ள கணவனாக, பொறுப்புள்ள தந்தையாக வாழ்க்கையை வழிநடத்துவது தானே பாராட்டுக்குரிய விஷயம். என் அன்பு பிள்ளைகளே,
எந்த சூழ்நிலையிலும் யாரையும் உதவிக்கு தேடி போய் நிற்காதீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யாரிடமும் போய் அந்த கஷ்டத்தை பற்றி சொல்ல வேணாம். எந்த சூழ்நிலையிலும் உன் வீடு தேடி வர்றவரை அவமானப்படுத்த வேண்டாம். வசதி நிலையானதும் கிடையாது, வறுமை தொடர்கதையும் கிடையாது. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. என்னை எப்போது மனசார நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமாக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமே. கூடிய சீக்கிரம் நீ நினச்ச அனைத்தையுமே உனக்காக நடத்தி தரப்போறேன். அதை பற்றிய நல்ல செய்திதான் இன்னும் 10 நிமிடத்தில் உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது.